நாங்கள் செய்ய போகிறது வந்து சீ பேஸ் அண்ட் மீன். இதான அந்த மீன் சீ பேஸ் அண்டு. இதை வந்து நாங்கள் டே குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, கொருக்கா அதோடு சேர்த்தே போட்டுட்டோம். கொருக்காயும் மஞ்சளும் உப்பும் போட்டு அதில் பிரட்டி வச்சிருக்கிறேன். இனி நாங்கள் கொச்சிக்காத்தூள் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை விட தாளிக்கிறதுக்கண்டு நாங்கள் சின்ன சீரகம், கடுகு, வெந்தயம் போடுவோம். இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்குரியது வெந்தயம், சின்ன சீரகம், கடுகு போட்டிருக்கிறோம். இனி ரொம்ப கருவேப்பிலை போடுவோம். இது வந்து எங்களோட ஊரில் என்ன பெயர் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து சீ பேஸ்ன்னு தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பெயர் சொல்கிறாங்க. கொஞ்சம் நிறைய வெள்ளைப்பூடு போட்டோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு போடுவோம் தாளிக்கிறதுக்கு. அப்போ சூப்பராக தாளிக்கும். இனி நாங்கள் இந்த மீனை போடுவோம். மீனை போட்டு அதுக்குள்ள 2ஆம் பாலையும் விட்டு இனி நாங்கள் தூளையும் அதோட மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொதிக்க விடுவோம். கொஞ்சம் அது கொஞ்ச நேரத்துக்கு மீன் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அதில் வர்ற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா தான் நல்லா கொதிக்கும். இப்போ நாங்கள் லோ ஃப்ளேமில் இருந்தது இதை நீ கூட்டுவோம். இனி அதை எடுத்து மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தால் திரும்ப அவிஞ்ச பிறகு நாங்கள் தலைப்பால் விட்டோம்னா சரி. கடைசியாக தலைப்பால் விட்டு கொதிக்க ஒரு கொதியோடு விட்டீங்கன்னா சரியா.